ட்ரேடரா நம்ம இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது தெரியாம நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டைம் ஃப்ரேமும் ஒண்ணுதாங்க. சரிங்களா? ஆல் டைம் ஃப்ரேமும் சேம். சரிங்களா? இத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாரி எல்லா சார்ட்டும் ஒண்ணுதான். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து சார்ட்ட பார்த்து மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம். இங்க நம்பர் என்ன வேணா இருந்துட்டு போது. அதே மாரி டைம் ஃப்ரேம் என்ன வேணா இருந்துட்டு போது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமு, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் என்ன வேணா இருந்துட்டு போது. ஆனா எல்லாமே சேம் தாங்க. ஒரே விஷயம் தான் எல்லா சார்ட்லயுமே நடக்குது. எல்லா டைம் ஃப்ரேம்லயும் நடக்குது. சரிங்களா? நம்ம ஒரு மனப்பாடமா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மனப்பாடமா ஒரு 50 மினிட்ஸ் கேண்டில் இத கட் பண்ணா நம்ம பை எடுக்கணும். இல்ல இந்த டயத்துல இந்த இதுக்கு கட் பண்ணா செல் எடுக்கணும். இப்படிலாம் நம்ம ஒரு மனப்பாடமா நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதே மாரி சார்ட்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சார்ட் பை ஆச்சுன்னா, இந்த பேர் வந்து செல் ஆகும். சரிங்களா? இந்த பேர் செல் ஆச்சுன்னா, இந்த பேர் பை ஆகும். அப்படின்ற கான்செப்ட்டே நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம காதுல கேட்கிற வச்சு நம்ம எதையுமே தீர்மானிக்க மாட்டோம். கேட்டு வேணா வச்சுக்கலாமே தவிர்த்து, நம்ம கண்ணால மார்க்கெட்ல என்ன பார்க்குறோமோ, அத பொறுத்து மட்டும் தான் நம்ம ட்ரேட் அமையும். சரிங்களா? காதால் கேட்பது போய் கண்ணால் பார்ப்பதே மெய்ன்னு சொல்லுவாங்க. அதேதான். நம்ம நியூஸ் வச்சு பார்த்து கேட்டெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். கேட்டு வச்சுக்கலாமே தவிர்த்து, கண்ணு முன்னாடி என்ன நடக்குது? அத வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இந்த வீடியோவ நம்ம சேனல்ல 23 குடுத்துருப்போம். நீங்க அதுல போய் பார்த்தீங்கன்னா, எப்படி எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும்.